எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்கள் மீது இறைவன் சாந்தி சமாதானம் நிலவட்டும். வரதட்சணை பற்றி இப்போது இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் மனக்கு ஒரு பெண்ணுக்கு மகர் என்னும் ஒரு பொற்குவியிலே கொடுங்க. அதாவது இப்போ இங்கே உள்ள காலத்தில் என்னென்னா, ஆண்கள் தான் பெண்கள்கிட்ட வாங்குறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மணப்பெண்ணுக்கு ஒரு பொற்குவியிலே கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது ஒன்று, இந்த இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணுறது ஒன்று. இந்த இஸ்லாமியர்களும் மாற்று மத சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக திருமணத்தை அவ்வளோ அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. ஆனால் இஸ்லாம் அப்படிலாம் சொல்லலை. எந்த ஒரு திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதுதான் சிறந்த திருமணம் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் மணப்பெண்ணுக்கு ஒரு பொற்குவியில் கொடுங்க, ஆனால் இங்கே வாங்குறாங்க, அது பெரிய தப்பு. அதனால தான் பெண் குழந்தை பெற்றா எல்லாரும் ஐயோ ஆன்னு கத்துறாங்க. ஆனால் பெண் குழந்தைன்னா இஸ்லாம் என்ன நற்செய்தி, உங்களுக்கு அந்த குழந்தை ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லுது, செல்வம் அப்படின்னு. ஆனால் இங்கே பெண் குழந்தை பிறந்தா என்ன நினைக்காங்க, வரதட்சணை கொடுக்குமே, நகையை வாங்கணுமே அப்படின்னு நினச்சி அந்த பெண் குழந்தை எப்படி கொல்லலாம், எப்படிலாம் வதை செய்யலாம் அப்படின்னு கருவிலையே அழிக்கிறதுக்கு ரொம்ப பிளான்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இஸ்லாம் வரதட்சணை வேரோடையே இருக்குது. ஏன்னா ஒரு தவறு நடக்கும்போது செய்யாத சொல்லாத அப்படிங்கிறதோட அந்த வேர் சொல்லிலேருந்து அதை அழிச்சிடும். அதை தான் இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, வரதட்சணையை நம்ம பெண்கள்கிட்ட வாங்கக்கூடாது. நீங்கள் மணப்பெண்ணுக்கு மகர்னால் ஒரு தொகை, ஒரு கணவன் நல்லவனாக இருக்கலாம், இல்லை இறந்து போயிடலாம், இல்லை விட்டுட்டு போயிடலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதுக்காக நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு தொகையோ நீங்கள் எதை கேட்கீங்களோ அதை கேளுங்க ஆண்களிடத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு மகர் என்ன தொகையை கேட்க சொல்லி பெண்ணுக்கு உரிமை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெண்கள்கிட்டே வாங்குறாங்க. அல்லாவுடைய சட்டத்துக்கு அல்லாவுக்கு தான் கட்டுப்படுறோம், ரசூலுடைய சொல்ல தான் ஃபாலோ பண்ணுறோம், சுண்ணத்தெல்லாம் நாங்கள் பேணி அப்படியே ஒழுங்காக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் தான் இந்த பெண்கள்கிட்ட பிச்சைக்கார மாதிரி வாங்குறாங்க. ஆணையும் தான் படிக்க வைக்கிறாங்க, பெண்ணையும் தான் படிக்க வைக்கிறாங்க. ஆணையும் தான் பெற்றாங்க 10 மாதம், பெண்ணையும் தான் பெற்றாங்க. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, இவங்களும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் வாழ்க்கையை தொடங்குறதுக்கு மட்டும் ஏன்னா இந்த வாழ்க்கையை தொடங்குறதுக்கு இந்த பெண்கிட்ட பிச்சை கேட்குறாங்க. வாழ்க்கையை தொடங்குறதுக்கு இந்த பெண்கிட்ட பிச்சை வாங்கி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கணுமா. ஆனால் இஸ்லாம் அப்படிலாம் சொல்லலை. இஸ்லாத்தை பாருங்கள், நீங்கள் இஸ்லாத்தை பார்த்தாலே வரதட்சணை கிடையாது. மாற்று மத சமுதாயத்தில் உள்ள சகோதரர்களும் இஸ்லாமியர்களை பார்த்தா உங்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு உங்கள் இஸ்லாம் வரதட்சணை வாங்க சொல்லுதா, ஏன் கல்யாணத்தை இப்படி ஆடம்பரம். ஆனால் அந்த ஆடம்பரம் ஃபுல்லாமே அந்த பெண்ணுக்கு தான் வாழப்போகிற ஆம்பளை பையன் நல்ல சுகமாக வாழ்க்கை வாழணும், இங்கே எல்லாமே பொண்ணு விட்டு செஞ்சு வச்சிடணும். ஆனால் இஸ்லாம் அந்த இதை ஃபுல்லாமே மாற்றி அமைச்சிருக்கு. ஒரு பெண்ணுக்கு தான் அந்த ஆண்மகன் எல்லாமே கொடுக்கணும் ஒழிய உடுத்தின சேலையோடு தான் அந்த இஸ்லாம் பெண்ணை ஏற்றுக்கிற சொல்லுது. ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இஸ்லாத்தை படித்து அதன்படி நடக்க இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. நான் சொல்கிறது சரியா தப்பா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நானும் சிந்திக்கிறேன், நீங்களும் சிந்திங்க, இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ்.